Hello everyone. தமிழ்ல சில நேரம் நம்ம பேசுற வார்த்தைகள் இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும் அத கரெக்ட்டான இங்கிலீஷ் வார்த்தை என்ன அதுக்கு அப்படின்றது நம்ம பேசும்போது சில நேரம் தடுமாறும். சோ ஒரு லாங்குவேஜ் நல்லா பேசணும் அப்படினா சரியான வார்த்தைகள் நிறைய வார்த்தைகள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம தமிழ்ல சொல்ற சில விஷயங்களுக்கு இங்கிலீஷ்ல சரியான வார்த்தை என்ன அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். First one, இப்போ ஒரு பழைய கட்டடம் இருக்கு, ஒரு கடை இருக்கு. அத வந்து இப்போ உடைக்கறாங்க. சோ அத உடைக்கறாங்க அப்படினா அந்த மாதிரி கட்டடங்களை உடைக்கிறதுக்கு சரியான இங்கிலீஷ் வார்த்தை demolish. For example, the old building was demolished. The old building was demolished. அப்படினா அந்த பழைய கட்டடத்தை இடிச்சு உடைச்சிட்டாங்க அப்படினு அர்த்தம். Next one, இப்போ கண்ணாடிலாம் இருக்கு அப்படினா கண்ணாடி சில்லு சில்லா உடைஞ்சு போச்சு அப்படினு சொல்லுவோம்ல, உடைஞ்சிருச்சு, அதுவும் உடைஞ்சு போச்சு. சோ அந்த மாதிரி அது உடைஞ்சு போச்சு அப்படினு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல சரியான வார்த்தை shatter. For example, the ball hit and shattered the glass window. இதோட அர்த்தம் அந்த பந்து அந்த கண்ணாடி ஜன்னல் மேல பட்டு அந்த கண்ணாடியை சில்லு சில்லா உடைச்சிருச்சு, இல்ல சுக்குநூறா உடைச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், ஏதாவது ஒரு பொருளை சின்ன சின்ன பீஸா நம்ம வந்து உடைக்கிறோம் அப்படின்னா அதை இங்கிலீஷ்ல crumble அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், she crumbled the bread. ஸோ இப்போ நம்ம பிரெட் எல்லாம் வந்து சின்ன சின்ன பீஸா பிச்சு போடுவோம்ல, அந்த மாதிரி சின்ன சின்னதா பிச்சு போடுறத crumble அப்படின்னு சொல்றோம் இங்க. ஸோ she crumbled the bread. ஸோ பிரெட் மட்டும் இல்ல, எந்த ஒரு விஷயத்தையுமே இப்படி சின்ன சின்னதா தூள் தூளா நம்ம பிச்சு போடுறோம் அப்படின்னா அதை வந்து crumble அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஒரு விஷயத்த மொத்தமா அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றோம் நீங்க. ஸோ மொத்தமா அழிக்கிறது அப்படின்றதுக்கு இங்கிலீஷ் வார்த்தை destroy. ஃபார் எக்ஸாம்பிள், most part of the city is destroyed by wildfire. ஸோ காட்டு தீயினால ஒரு அந்த நகரத்துடைய பாதி முக்கால்வாசி பாகம் அழிஞ்சு போச்சு. ஸோ அது தீக்கு வந்து தீயினால அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றதுக்கு most part of the city is destroyed by wildfire அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு பாம்லாம் போட்டு ஒரு இடத்த அழிக்கிறாங்க அப்படின்னாலும் அதுக்கும் நம்ம வந்து destroy அப்படின்ற இந்த வார்த்தை தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், ஏதாவது ஒரு பொருளை பார்ட் பார்ட்டா கலட்டி போடுறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பார்ட் பார்ட்டா கலட்டி போடுறத இங்கிலீஷ்ல dismantle அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், she dismantled the washing machine. அப்படின்னா வாஷிங் மிஷினை அவ பார்ட் பார்ட்டா பீஸ் பீஸா கலட்டி எடுத்துட்டா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், ஏதாவது ஒரு விஷயத்த நசுக்கிறது. ஸோ நசுக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸ்மாஷ் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்மாஷ் த பாயில்ட் பொட்டேட்டோஸ். ஸோ இதுக்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா நசுக்கிடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஸ்மாஷ் த பாயில்ட் பொட்டேட்டோஸ் அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி நசுக்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை கிரஷ். ஸோ இந்த கிரஷுக்கும் ஸ்மாஷுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, வேக வச்ச உருளைக்கிழங்க வந்து நம்ம நசுக்கிறத வந்து நம்ம ஸ்மாஷ்னு சொல்றோம். அதெல்லாம் வந்து ஸ்மாஷ், நல்லா வந்து அப்படியே அமுக்கி நசுக்கி எடுத்துருவோம்ல, அதை வந்து ஸ்மாஷ் த பாயில்ட் பொட்டேட்டோஸ் அப்படின்னு சொல்றோம். இதே இது நம்ம வீட்டில் வெள்ளைப்பூடெல்லாம் இருந்ததுன்னா வெள்ளைப்பூட தட்டி போடுவாங்கல்ல, தட்டி கொஞ்சம் நசுக்குவாங்கல்ல, அந்த மாதிரி செய்யறத வந்து கிரஷ் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், we used crushed garlic for this recipe. இந்த ரெசிபிக்கு நாங்க நசுக்குன வெள்ளைப்பூட யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன், ஏதாவது ஒரு பில்டிங்கை இடிச்சு தரமட்டம் ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல புல்டோஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலா புல்டோசரை வச்சு இடிச்சு தரமட்டம் ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம புல்டோஸ்ன்ற வார்த்தையவே நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், the shopping mall was bulldozed in 2020. ஸோ 2020ல இந்த ஷாப்பிங் மாலை புல்டோசரை வச்சு இடிச்சு தரமட்டம் ஆக்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், ரெக். ஸோ ரெக் அப்படின்றத வந்து எங்க யூஸ் பண்ணுவோம்னா, முக்கியமா வந்து கப்பல்லாம் உடஞ்சு போச்சு, ஏதாவது ஒரு எதுலையாவது இடிச்சு உடஞ்சு போச்சு இல்ல மூழ்கிருச்சு அப்படின்னா அதை வந்து ரெக் அப்படின்னு சொல்லுவோம். ஷிப் ரெக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், fog in the area caused many shipwreck. ஸோ ஃபாக்ன்றது பனிமூட்டம். பனிமூட்டம் வந்து இந்த ஏரியாவில் இருக்க பனிமூட்டம்னால நிறைய கப்பல் வந்து இந்த மாதிரி உடஞ்சு போச்சு இல்லை மூழ்கிருச்சு, ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்றதுக்கு
பனிமூட்டம் வந்து ஒரு காரணமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், ஏதாவது ஒரு விஷயத்த பட்டுன்னு உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பட்டுன்னு உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஸ்னாப் அப்படின்ற இந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், he snapped his pencil. ஸோ அவன் பென்சிலை வந்து பட்டுன்னு 2ஆ உடைச்சிட்டான். ஸோ he snapped his pencil. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நமக்கு வந்து சாதாரணமாக உடைக்கிறது அப்படின்னா பிரேக் அப்படின்ற வார்த்தை நமக்கு நல்லா தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம பிரேக்குன்ற வார்த்தையை யூஸ் பண்ணல, அதுக்கு பதிலாக வேற மாதிரியான வார்த்தைகள் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதுதான் சரியான வார்த்தையும் கூட. ஸோ இந்த மாதிரி சரியான வார்த்தைகள் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இங்கிலீஷ் பேசும்போது நமக்கு வந்து டக்குன்னு இந்த இடத்துல இதுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம தடுமாறாமல் நம்ம வந்து ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசலாம். ஸோ இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். I'll meet you in the next lesson. Thank you. Bye.